அபிராமி. ஆமா யமுனா, நான் 2 நாளா ஆத்துலயே இல்லையே. ஏதான சுவாரஸ்யமான விஷயம் நடந்ததா? சுவாரஸ்யமான விஷயமா? சந்துரு அண்ணாக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணா. குரல் வேற ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது மன்னி. என்னடி சொல்ற? பொண்ணு ஃபோன் பண்ணாளா? யாரடி அவோ? என்னன்னு கேட்டியா? நான் 2 நாள் இல்லைன்னா போதும், இந்த மனுஷனுக்கு துளிர் விட்டு போயிடுறது. நான் இவ்வளவு முயற்சி பண்ண மன்னி, ஆனா அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. ஐயோ பாவி மனுஷன், நான் அவருக்கு எந்த குறையும் வைக்கலையே, ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? இதோ பாருங்க மன்னி, நீங்க இந்த ஆத்தை விட்டு போறதுனால எங்களுக்கோ இல்ல இந்த ஆத்துக்கோ எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. உங்க ஆத்துக்காருக்கு தான் எல்லா பாதிப்பும். அதனால இதோ பாரு, நோக்கு ஒண்ணும் தெரியாது. நான் இந்த ஆத்தை விட்டு வெளியில போனதுனாலதான் பாட்டி அடங்கி ஒரு வழிக்கு வந்தா. நான் போட்ட போடலே கல்யாணத்தை நிறுத்திட்டாள்னா பாரு. ஐயோ பாவம் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கேள். கல்யாணம் நின்னதுக்கு முழு காரணம் அபிராமி மன்னியோட பிடிவாதம் தான். என் பிள்ளைக்கு 21 வயசுல தான் கல்யாணம் பண்ணுவேன், அப்படி நீங்க கல்யாணம் பண்ணினா நானே என் பிள்ளைக்கு வியாதி இருக்குன்னு சம்பந்தி கிட்ட சொல்லிடுவேன்னு மன்னி போட்ட போடுல பாட்டி பயந்து போய் ஜகா வாங்கிட்டா. நேக்கு தெரியும்டி, நீ எப்பவுமே அபிராமி மணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு. ஆனா நான் ஆத்த விட்டு போனதுனாலதான் அபிராமி மணியா ஆடி போயிட்டா. இத பாரு அகிலா, அனாவசிய பேச்சு வேண்டாம். அபிராமிதான் இந்த ஆத்தோட மானம் போயிடக்கூடாதுன்னு உன்னை திருப்பி அழைச்சுன்னு வந்திருக்கா. நீ ஏடா கூடமா ஏதாவது பேசி திருப்பி பாட்டி கோவத்தை கிளறுன, அப்புறம் ஜென்மத்துக்கும் பாட்டி இந்த ஆத்துல உன்னை சேர்க்க மாட்டா. நான் சொல்லிட்டேன், நோக்கு புரியுதோன்னு? நேக்கு தெரியும், உங்களுக்கு எப்பவுமே அபிராமி மணி தான் பெருசு. போங்க போங்க, நன்னா அவளையே கட்டிட்டு அழுங்கோ. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரியாதா போகுது. எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கோம். அம்மா, பாட்டி நிஜமாவே கல்யாணத்தை நிறுத்திட்டாளா இல்ல நிறுத்துற மாதிரி பாவலா காமிச்சுட்டு இருக்காளா? இந்த கேள்விக்கு நேக்கே பதில் தெரியலையே யமுனா. ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும், இந்த ஆத்துல 2 கத்தி இருக்கிறதே. ஒரு கத்தி பாட்டி, இன்னொரு கத்தி அபிராமி மணி தானே. இந்த 2 கத்தியும் மோதாம இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். பகவானே, யார் எப்படி போனா நமக்கு என்ன வந்தது? நம்ம போய் பாத்திரத்தை தேப்போம். மா, இன்னைக்கு எப்படியாவது நான் உங்களை ஜெயிச்சுதான் தீருவேன். அடிப்பொடி இவள, என்ன இந்த ஆட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தி பிறந்துதான் வரணும். நோக்கு ஒண்ணு தெரியுமோ, நான் வச்சுட்டு இருக்கேனே ஒரு வைர புல்லாக்கு, அது இந்த ஆடு புலி ஆட்டத்துல தாண்டி ஜெயிச்ச. கூத்தானூர் பண்ணையார் பொண்டாட்டி என்கிட்ட பந்தயம் கட்டிட்டு ஆடினா. பாவம், அவ புல்லாக்க பறி கொடுத்துட்டா. என்ன இருந்தாலும் நீங்க அந்த காலத்து மனுஷி, உங்களை அசைக்கவே முடியல. ஆனா இந்த ஆத்துல இப்ப ஆடுகள்லாம் ஜோடி சேர்ந்துட்டு ஆட்டம் ஆடுறச்சே, புலியால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? நீ எங்க வரேன்னு தெரியுறதுடி அண்ணா. ஆடுகள் ஜோடி சேர்ந்தாதானே, சேர விடாம தடுத்துடுவா இந்த ராஜேஸ்வரி. இப்ப என்னடி சொல்ற அண்ணா? என்னடி ஆட்டத்தை ஆடாம அப்படியே உட்கார்ந்துட்ட? இந்த விளையாட்டுக்கு நான் வரலம்மா. இந்த ஆத்துல ஏதோ நடக்க போறதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இந்த பாருமா, நீ சொல்ற மாதிரி எது நடந்தாலும் அது இந்த ஆத்துக்குள்ளதான் நடந்தாகணும். எந்த காரணத்து கொண்டும் இந்த ஆத்து வாசப்படியை தாண்டி யாரும் போகக்கூடாது. பொம்மநாட்டிகள் ராஜ்யம் நடத்தினாலும் எல்லையை பாதுகாக்கிறது புருஷாதான். உங்க சண்டையில நம்ம ஆத்து எல்லைக்கு ஆபத்து வராம பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவர் கிடக்கிறார். வாங்க வாங்க மாமா, வாங்க வாங்க மாமா, வாங்க. எப்படி இருக்கேள்? நன்னா இருக்கேளா? நன்னா இருக்கேம்மா. உங்க ஆத்துக்காரர் இல்லையா? இருக்கார், சகஸ்ரநாமம் படிச்சுட்டு இருக்கார்.
வாங்க வாங்க. ஏ சுவாமி, உங்க சொந்த ஆமா இல்ல வாடகை ஆமா? கோயில் வீடுதாம்மா, வாடகை இல்லாம ஏதோ தர்மத்துக்கு கொடுத்துருக்கா. இப்போ மாட்டையும் சம்ரக்ஷணை பண்ண சொல்லியிருக்கா. சாதாரணமா நாங்கள்லாம் குருக்கள் குடும்பங்களோட சம்பந்தம் வச்சுக்கிறதே கிடையாது. இந்த ரெண்டு அம்மா, கிட்ட செத்த நாழி சும்மா இருக்கியா? ஏனா சீக்கிரம் வாங்கோ, இங்க சம்மந்தி மாமா வந்திருக்கார். நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். ஒன்றும் இல்லை, உள்ள சகசரநாமம் படிச்சுட்டு இருந்தேன். அதான் நீங்க வரும்போது உங்களை வரவேற்க முடியல. அதனால என்ன, பரவாயில்லப்பா. பகவான் ஆராதனை தான் ரொம்ப முக்கியம். சரி, நீங்க பேசிட்டு இருங்கோ, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரி. ஆமா, உட்காருங்க. ம் நீங்களும் உட்காருங்க. பரவாயில்ல, நம்ம ஆத்துல நின்ன என்ன உட்கார்ந்தா என்ன. எல்லாம் சௌக்கியமா இருக்காளா? நன்னா இருக்கா? சரி. எல்லா விஷயத்தையும் கரெக்டா தான் முடிக்கொண்டு இருக்கு. இந்தா. காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. நேக்குமா மாமா, நான் உங்களை எதுக்கு அழைச்சிட்டு வர சொன்னேன்னா, ஒரு சின்ன சிக்கல். என்ன, கல்யாணத்துல ஒண்ணு இல்லையே? அதுல தான் பிரச்சனையே இருக்கு மாமா. ஆ? என் பாரியாவோட அத்தை ஒருத்தி விசாகப்பட்டினத்துல இருக்கா. ஆ. அவளோட பொண்ணு ஒருத்தி புவனான்னு இருக்கா. அவளை தான் சம்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சண்டை போடுறா. அதனால அதனால அவ கல்யாணம் பேச அடுத்த மாசம் வரேன்னு சொல்றா. அதுக்குள்ள சம்பத்துக்கும் உங்க பேத்திக்கும் கல்யாணத்தை முடிச்சிட்டா நன்னா இருக்கும். அப்புறம் அவளால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால நாம முன்ன குறிச்சு வச்சிருந்த நிச்சயதார்த்தத்துக்கு பதிலா நம்ம முகூர்த்தத்தையே முடிச்சிடலாம். என்ன சொல்றேன்? இவ்வளவுதானே? நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். நீங்க சொல்றபடி முகூர்த்தத்தை அந்த நாள்லயே முடிச்சிடலாம். ஆனா நேக்கு ஒரு பிரச்சனை. என்ன மாமா? கல்யாணத்துக்கு நான் இன்னும் தயாராகல. கையில எதிர்பார்த்த படம் இன்னும் வந்து சேரல. அதுக்குள்ள முகூர்த்தத்தை எப்படி நடத்த முடியும்? அந்த கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். சங்கரி, அதை எடுத்துட்டு வா. இந்தாமா, இதையும் எடுத்துட்டு போயிடு. இந்தாகோ. என்ன மாமா, முகம் ஒரு மாதிரியா வாட்டமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதானே பார்த்தேன். இதெல்லாம் பெரிய குடும்பம். மாமா, இவ ஆத்துல சம்பந்தம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதே. சேஷாத்திரி எல்லாம் பார்த்துட்டுருவான். ஆமா. இந்தாங்க அண்ணா. இவ்வளவும் உங்க பேத்திக்கு தான். இது மேல கண்ணு வச்சுதான் அந்த விசாகப்பட்டினத்து அத்தை அந்த குதி குதிக்கிறா. உங்க பேத்தி அதிர்ஷ்டசாலி. இந்தாங்க, இத புடிங்க. இத வச்சு வாங்கிக்கோ. முகூர்த்தத்தை முடிங்க. ம். அப்பா, கண்ணை பறிக்கிறது பாருங்க. என்ன மூந்து பாக்குறீள்? ஓ, கண்ணுல ஒத்துண்டேல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. சங்கரி மாமி, கடைசியில என்ன மறந்துடாதே. உங்களை மறக்க முடியுமா? கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சது ஓகே, கவனிச்சிடுறோம். ஓகே. மரியாதைக்கு பாட்டிய பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போலாமே. இல்ல மாமா, அவ ஆத்துல இல்ல, பேர் அழைச்சிட்டு ஊருக்கு போயிருக்கா. அவளாண்ட நான் சொல்லிக்கிறேன். நீங்க பத்திரமா நகை எடுத்துட்டு போங்க. சரிம்மா. போன்ல பேசுறாரா? போன்ல வரட்டும் அந்த மனுஷன். என்ன தைரியம்? இது வேற முடியல. வரட்டும் அந்த மனுஷன். ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன். போன்ல பேசுறாரா? போன்ல இந்த மனுஷனுக்கு ஏன் தான் முத்தி இப்படி போறதோ தெரியலையே. எல்லாம் என் தலை எழுத்து. சட்டையை மாத்திர மாதிரி அப்பப்போ பொண்டாட்டியை மாத்திருவேளா? உங்களுக்கு என்ன, ஒண்ணு போனா இன்னொன்னு. என்னடி சொல்ற அகிலா? நேக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நான் இந்த ஆத்துல இல்லாதப்ப எவ்வளவு ஒருத்தி போன் பண்ணாலுமே அவ வாய்ஸ் வேற ஸ்வீட்டா இருந்ததா? இல்லடி, அது லாலா கடை லால்பாயோட பொண்டாட்டி ஜீஜாபாய். ஸ்வீட் கடை வச்சிருக்கா, அதனாலதான் அவ குரல் ஸ்வீட்டா இருக்கிறது. அவ கடை ஸ்வீட்டை சாப்பிட்டு 4 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காளாம். அந்த கேஸ் விஷயமா தான் எனக்கு ஃபோன் பண்ணா.
ஜீஜாபாயா ஜீஜாபாய் யார்கிட்ட காது குத்துறேன்? அந்த ஜீஜாபாய் செத்து 1 வருஷம் ஆறுது. வேற யாரோ போன் பண்ணிருக்கா. பூனை மாதிரி இருந்துட்டு உங்களுக்கு சின்ன வீடு வேற கேக்குறதா? இருங்க, இப்பவே நான் பாட்டிக்கிட்ட போய் நியாயத்தை கேக்குறேன். வாயை மூடு. நீ பாட்டுக்கு பிறந்தாதுக்கு போய் 2 நாள் டேரா போட்டுட்ட. என்ன இங்க கவனிக்கிறதுக்கு யாருமே இல்ல தெரியுமா? நீயே இங்க பார், என் கோட்டு என்ன நாத்தமா நாடுறது. கோர்ட்ல என் பக்கத்துல உட்காராம அவ மூக்க முடின்னு உட்கார்ந்திருந்தா. ஜட்ஜே என் முகத்தை பார்த்து மூஞ்சி சூழ்ச்சிருந்தா தெரியுமா? ஆமா ஆமா, உங்க ஆர்குமெண்ட்டை வச்சு மத்தவா வாயை தான் மூட முடியல. அட்லீஸ்ட் அவங்க மூக்கையாவது மூட வச்சுமேனு சந்தோஷப்படுங்க. ஏண்டி பொண்டாட்டி பேசுற பேச்சா இது? முதல்ல பொண்டாட்டியை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசுல நீக்கு தாலியை கட்டிட்டு பேக்கு மாதிரி மூச்சு நின்னேலே, அதே மாதிரிதான் இன்னும் நின்னுட்டு இருக்கேள். ஏதுடா பொண்டாட்டி கோச்சுண்டு பிறந்தாத்துக்கு போயிட்டாலே அவளை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வரணும்னு தோணித்தா உங்களுக்கு? அடிப்பாவி, நீ கோச்சுண்டு பிறந்தாதுக்கு போனியா? சொல்லவே இல்ல. அட பாவி மனுஷா, உண்மையிலே உங்களுக்கு ஒண்ணு தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறேளா? எல்லாம் எனக்கு தெரியும். உன்னோட டிராமாவை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்னை அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அபிராமி மணி தான் தப்புன்னு சொல்லி உன்னை மறுபடியும் ஆத்துக்கு அழைச்சிட்டு வந்தா. அப்போ நான் வந்ததுல உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? இப்ப தெரியுதுனா இப்ப தெரியுது. உங்க பிளான் எல்லாம் இப்ப தெரியுது. நான் இந்த ஆத்துல இல்லனா நீங்க டெய்லி போன்ல பேசலாம்ல. இத பார், நீ போனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, நீ வந்ததுல எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. இந்த ஆத்துக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. பாட்டி, அம்மா, அபிராமி மணி, அப்புறம் தான் நீ. இத புரிஞ்சுட்டாதான் நோக்கு இந்த ஆத்துல இடம். எடுத்தேன் கவுத்தேன் நடந்துட்டானா அதுக்கு நான் எதுக்கும் பொறுப்பு இல்ல. பாட்டி, அம்மா, மணி சொல்றபடிதான் நீ நடந்துக்கணும். ஓஹோ, புரோட்டோகாலா? புரோட்டோகால் இந்த ஆத்துல எல்லாரும் சேர்ந்து இருந்தா தானே புரோட்டோகால். இப்ப எல்லாரும் கேக்குறாளே தனி மாநிலம், அந்த மாதிரி நானும் நேக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சுண்டு தனி புரோட்டோகால் உருவாக்குறேன். அப்ப நான் தான் ஜட்ஜ், நீங்க வெறும் லாயர். சுத்தியில மேஜையில அடிக்கிறதுக்கு பதிலா உங்க தலையில அடிக்கிறேன். அப்பதான் நீங்க வழிக்கு வருவேன். புரோட்டோகாலாம் புரோட்டோகால், பெரிய புரோட்டோகால். வெளியில நிம்மதி இல்லைன்னா வீட்லயும் நிம்மதி இல்ல. சிவ சிவ. என்ன மாமா, கல்யாணத்துக்குன்னு 2 நாள் தான் இருக்கு, இவ்வளவு மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கேன். சட்டு புட்டுன்னு காரியத்தை பார்க்க வேண்டாமா? திடுதிப்புன்னு கல்யாணத்தை வச்சிட்டேன். என்ன பண்றது? நேக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இதுக்கு போய் யாராவது பயப்படுவாளா? அதான் நகை பணம் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டாளாவா? நீங்க கொடுத்துட்டேன். இதை வைக்க ஆத்துல இடம் கூட இல்ல. இத பத்திரமா வச்சுண்டு என் பேத்தி கல்யாணத்துக்கு போட்டு அவளை புக்காத்துக்கு அனுப்புற வரைக்கும் பல்லுல ஈரம் கூட படாது. ஏன் இப்படி பயந்துட்டு இருக்கேள்? பேசாம ஒண்ணு பண்ணுங்க, நகை எல்லாத்தையும் பாலிஷ் போட கொடுத்துருங்க. கல்யாணத்துக்கு முத நான் வாங்கினா நகை பல பலன்னு மின்ன போறது. அது வரைக்கும் பத்திரமா அவாகிட்டே இருந்துட்டு போறது. நீங்க ஏன் பயப்படுறீங்க தேவையில்லாம? அப்படியா? போலாம். சரி போவோம். ரொம்ப பயப்படுறேன். வாங்க மாமா. அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய புனல் வச்சுட்டு இருக்கா பாருங்க. நன்னா மாலிஷ் போடுவேளா? நன்னா பாலிஷ் போடுவேளா? அது நம்ம குருக்களோட பேச்சுக்கு கல்யாணம், நகைகளுக்கெல்லாம் பாலிஷ் பண்ணணும்னு சொன்னா நான் நேரா இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். கொண்டாங்க, இந்தாங்க கொடுங்க. நன்னா பாலிஷ் போட்டு வைங்க. வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம். சரி, ஒரு நாள் முன்னால வந்து வாங்கிக்கிறேன். நகை பத்திரம் எல்லாம் அந்த காலத்து நகைகள். பாலிஷ் போடுறதுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆனாலும் அதை நான் கொடுத்துடுறேன். சரி சரி. குருக்கள் பாவம் என்ன ரொம்ப கஷ்டப்படுறவா. நான் குருக்களை அனுப்பிச்சிட்டு வந்துடுறவா? வந்துடுறேன். அனந்தராமா சொல்லுங்க. நோக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நீர் என் கூடலனா இந்த கல்யாணம் எப்படி நடக்குமோ தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, அதுக்கு என்ன மாமா, போயிட்டு வாங்க. வரட்டுமா? வாங்க. என்ன அனந்தராமா, முக்கியமான விஷயம். சொல்லுங்க. நகையெல்லாம் பத்திரமா இருக்குமோ? என்ன கேள்வி கேட்டுட்டே? இடத்தை காமிச்சது யாரு? அம்பாசமுத்திரம் அனந்தராமனாக்கும். அவரை சந்தேகப்படுறதும் என்ன சந்தேகப்படுறதும் ஒண்ணு. அது ரிசர்வ் பேங்க் மாதிரி பத்திரமா இருக்கும். போயிட்டு வாங்க. கோச்சுக்காதே. கோச்சுக்க மாட்டேன். போயிட்டு வாங்க. என்னமோ இவன் வீட்டு நகை மாதிரி இவ்வளவு கேள்வி கேட்கறான். நாதாரி பையன் பிச்சு புடுவோம் பிச்சு. இல்ல போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். போயிட்டு வாங்க. வர்றேன். இல்ல போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். போயிட்டு வாங்க. அப்புறம் யோ, இப்ப குருக்கள் கொடுத்துட்டு போன நகையை போலவே போலியா உன்னை செட்டப் பண்ணி அவர் கையில கொடுத்துரு. ஐயோ, என்ன சொல்றீங்க? இதுக்கு எப்படி வாய போலதான் எப்படியா? ஏன் வாழ்க்கையில சின்ன சின்ன தொகையை எத்தனை நாளைக்கா வாங்குறது? ஒரு பெரிய தொகையா வாங்கி செட்டில் ஆயலான்னு இருக்கேன். யோ, என்னையா இப்படி பாக்குற? உன்னையும் நல்லா கவனிக்கிறையா? அதுல ஒண்ணும் பிரச்சனை வந்துடாதே. யோ, அவர் கோயில் குருக்கள்யா, அவர் ரொம்ப அப்புறாணி. இப்ப நானே அவர்கிட்ட போய் இந்த நகைகள் எல்லாம் திருடிக்கிட்டு நான் ஓடிட போறேன்னு சொன்னா கூட அப்படியா
ரொம்ப சந்தோஷம், பேஷா போயிட்டு வாங்கோ அப்படின்னு கை கூப்பி வழி அனுப்பி வைப்பாரியா. அவ்வளவு நல்லவரு. வரட்டுமா? சரி. இத பாரு, நான் அந்த ஆளுகிட்ட பண்ண தகுடு தத்தத்தை நீ என்கிட்ட பண்ணணும்னு நினைச்சேன்னு வையி, இந்த நெருப்பை அப்படியே தூக்கி வாயில போட்டுருவேன். நீங்க என்ன நம்புறீங்க, நான் உங்களை நம்புறேன். ஐயோடா, இது என்ன வெள்ளியா அது? கொடுங்க. இல்ல சும்மா வெள்ளியான்னு கேட்டேன். வர்றேன். சரி. என்ன விட விவரமா இருப்பான் போல.